அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் கூட இருந்து உங்களை தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அதிக அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கடந்த வார பிரசங்கம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? போன வாரம் செய்த பிரசங்கம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஸ்தோத்திரம். அதாவது பேசிக் ஞாபகம் இருக்கா? ஓகே, சந்தோஷம். ஏன்னா அதுல இருந்து தான் அடுத்த இதுக்கு போக போகிறோம். அதனால தான் கேட்டேன். ஏன்னா பேசிக் தரலான்னா திரும்ப புதுசாக ஆரம்பிக்கணும். புது பேஸ்மெண்ட்டை போட்டாக்க டைம் இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து தலைமுறைகளை உருவாக்குங்கள் என்ற தலைப்பில் நாம் என்ன பண்ண போகிறோம்? நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆதாரமாக வாசிக்கலாம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் அதன் 30வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்தமான இந்த பகல் நேரத்திலும் கர்த்தாவே உமது வார்த்தை எங்களோடு பேசப்பட எங்களை விட்டு கொடுக்குறோம்ப்பா. உமது வார்த்தை எங்களோடு பேசப்படட்டும்ப்பா. எங்களை முற்றிலுமாய் விட்டு கொடுக்குறோம். எங்களை விட்டு கொடுக்குறோம். எங்களை விட்டு கொடுக்குறோம். வார்த்தை உம்முடையது, சபை உம்முடையது, நாங்கள் உம்முடையவர்கள். எங்களோடு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட எங்களை முற்றிலுமாய் விட்டு கொடுக்குறோம். எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா. மீண்டும் வாசிக்கலாமா? சங்கீதம் 22ஆம் சங்கீதம் அது 30வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும். ஆமே. நீங்க அழகாக தாவீது தன்னுடைய வாழ்க்கையை அங்கு பாடியிருந்தது நமக்கு நன்றாக தெரியும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். நம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், ஒரு தலைமுறை உருவாக்கப்படுவதற்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை யாரு கொடுக்க வேண்டுமா? பெற்றோர்கள். பெற்றோர்கள் தான் தங்களுடைய பிள்ளைகள், அதாவது தங்களுடைய தலைமுறைகள் உருவாகுவதை நாம் தீர்மானிக்கணும். நாம் நம்முடைய தலைமுறை உருவாக்கப்படுவதை தீர்மானிக்கணும். எப்படியோ வாழ்ந்துருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், ஒரு அரசியல் தலைவர் சொன்ன மாதிரி கூட ஞாபகம் இருக்கு, எனக்கு என்னப்பா, நான் ஆம்பளை பையனை பெற்று வச்சிருக்கிறேன், அவன் சிங்கம் மாதிரி என்ன பண்ணிடுவான், எப்படியும் வந்துருவாங்க, அவங்க பொழைச்சிக்குவாங்க, அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்க அப்படின்னு நிறையா ஆண் பிள்ளைகளை பெற்ற தகப்பன் தாய் சொல்கிற வார்த்தை. மேக்சிமம் இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க. எனக்கு என்ன, நான் தங்கமா பையனை பெற்று வச்சிருக்கிறேன், அவன் என்னை காப்பாற்றுவான், அவன் என் குடும்பத்தை, எனக்கு அப்புறம் என் குடும்பத்தை அவன் பார்த்துக்குவான். இது தலைமுறைகள் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. இது தலைமுறைகள் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை. பெண் பிள்ளைகள் பிறந்தா என்னைக்கு அது கல்யாணமாகி போகிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. ஆனால் ஆண் பிள்ளைகள் மேலே தகப்பனுக்கு இருக்கிற அதாளி நம்பிக்கை என்னன்னா, இவனிடத்திலிருந்து நிச்சயமா என் தலைமுறை என்ன பண்ணும், உருவாக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் கர்த்தர் இங்கே ஒரு தலைமுறையை குறிக்கிறாரு. கர்த்தருடைய சந்ததி, தேவனுடைய சந்ததி எனப்படுவதற்கு ஒரு தலைமுறையை உருவாக்கணுமா? இன்றைக்கு பல தலைமுறைகள் நம்முடைய தேசத்தில் உருவாகி இருக்கு. பல தலைமுறைகளில் எத்தனை தலைமுறைகள் இயேசுவை பின்பற்ற போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன் பிரசங்கிக்கிற நான், என் தலைமுறையில் அல்லது பிரசங்கத்தை கேட்கிற இங்க இருக்கிற நம்ம எல்லோருடைய தலைமுறையில் எத்தனை பேர் வருங்காலத்தில் கிறிஸ்துவுக்கு வைராக்கியமா இருப்பாங்க நமக்கு நிச்சயமா தீர்மானம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அதை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த சந்ததி தீர்மானமாக தேவனுக்காக வைராக்கியமா நிற்பதற்கு நாம் அவங்கள உருவாக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல குறிச்சு மட்டும் வச்சுக்கோங்க, கோராகின் புத்திரரை பத்தி அங்க சில சம்பவங்கள் இருக்கும். கோராகின் புத்திரர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி அவங்க அநேக வார்த்தைகளை பேசுறாங்க. உன்னையதான் ஆண்டவர் ஊழியக்கான தெரிஞ்சுக்கிட்டாரா, நீ தான் பிரதான ஆசிரியனா இருக்கணுமா,
நீ தான் தூப கலசத்தை தூக்கணுமா, நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோன் மேல அநேக பொறாமைகளை யாரு கொண்டாங்கன்னா கோராகின் புத்திரர்கள் கொண்டாங்க. அந்த கோராகின் அந்த ஜனங்கள் அதை செய்யற சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு மோசே தேவ சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்றார், ஆண்டவரே என்ன பண்றது, அவங்களை என் சமூகத்துக்கு நீ கொண்டு வா, நான் பேசிக்கிறேன். அவங்க சமூகத்துக்கு கொண்டு போறாங்க. சுமார் 240 பேருக்கு பக்கம் என்ன பண்றாங்க, பூமி பிளந்து உள்ள போறாங்க. ஆனா அதே கோராகின் புத்திரரை இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது, ராஜா தாவீது, இஸ்ரவேலின் 2ஆம் ராஜா என்ன பண்றாரு, ஆலயத்தின் ஊழியர்களாக நியமிக்கிறார். ஆலயத்தின் பாடல் பாடக்கூடிய ஊழியர்களாக, கொயர் டீம், தேவனை துதிக்கிற ஒரு கூட்டமாக மாற்றுகிறார். இதே கூட்டம் தான் தேவனுக்கு முன்பாக தூஷணம் பேசிய நாவுகள். இந்த கோராகின் புத்திரருடைய நாவுகள் எப்படிப்பட்ட நாவுனா தூஷணம் பேசிய நாவுகள். தூஷணம் பேசிய நாவுகள் இன்றைக்கு தேவனை துதிக்கிற நாவுகளாக அவள் உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு தலைமுறையில் தேவன் சிலரை அடிக்கிறார்னா அந்த தலைமுறையில நிச்சயமா ஒருவனை கர்த்தர் உயர்த்த போறாருங்கிறது நிச்சயம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தலைமுறையில நாம் எவ்வளவாய் தேவனுக்கு முன்பாக பலவீனப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமோ, அல்லது நம்முடைய சந்ததியில தேவன் சிலரை எடுத்திருக்கலாம். கோராகின் அந்த ஜனங்கள் பேசினதுனால ஒரு கூட்டத்தை கர்த்தர் எடுத்துட்டார். பூமி பிளந்து உள்ள அமுங்கி மொத்தமா போயிட்டாங்க. ஆனா மிஞ்சினவர்கள் அதுல மீதியா இருந்த கோராகின் புத்திரர்கள் தங்கள் தலைமுறையை கவனமாய் வளர்க்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறார்கள். நம்மோடு சரிக்கு சமமா இருந்தவருடைய தலைமுறைகள்ல 240 தலைமுறைகள் மண்ணோட மண்ணா போயிருச்சு. இப்ப ஸ்தோத்திரம், நான் இருக்கேன்னா ஏசா இருக்கான் அப்படின்னா ஏசாவு ஒரு தலைமுறை, யாக்கோபு இருக்கான்னா யாக்கோபு ஒரு தலைமுறை, கான் இருக்கானா கானான் ஒரு தலைமுறை, சேம் இருக்கானா சேம் ஒரு தலைமுறை. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு தலைமுறைகளாக என்ன பண்ணுவாங்க, மாறுவாங்க. யாக்கோபு பெற்றெடுத்தது 12 பிள்ளை தான். ஆனால் 12 பிள்ளைகள் 12 கோத்திரங்களாக மாறியது. கோத்திரங்களுக்கு பல ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. அப்போ இங்கே 240 பேர் மாண்டு போறாங்கன்னா 240 தலைமுறை என்ன பண்ணுது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா சமகால தலைமுறைகள். அன்றைக்கு மோசைக்கு முன்பாக, ஆரோனுக்கு முன்பாக அவங்க சமகால தலைமுறைகளாய் வாழ்ந்தவர்கள். ஒருவேளை மோசையோட வயசு அதில் சிலருக்கு இருந்திருக்கலாம், யோசுவாவோட வயசு சிலருக்கு இருந்திருக்கலாம், ஆரோனுடைய வயசு சிலருக்கு இருந்திருக்கலாம், ஆரோனின் பிள்ளைகளின் வயது சிலருக்கு இருந்திருக்கலாம். அப்ப இந்த தலைமுறைகள் எல்லாம் தேவனை தூஷித்து அவர்கள் மாண்டு போறாங்க. ஆனா அதே சந்ததிக்குள், அதே கோராகின் புத்திரருக்குள்ள அங்கு இருக்கிற மீதியானவர்கள் தங்கள் பிள்ளைகளை, தங்கள் தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்றைக்கு நாம் நம் தலைமுறைகளை உருவாக்க விரும்பணும். எப்படி உருவாக்கணும் அப்படின்னா அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக உருவாக்கணும். நமக்கு ஆசாரியன் பேர் என்னப்பா, ஏலியை குறித்து நமக்கு நல்லா தெரியும். ஏலி பிரதானமான ஆசாரியன். எப்படி ஆரோனுக்கு அப்புறம் அந்த காலமெல்லாம் முடிஞ்சு நியாயாதிபதிகள் நாட்கள்ல பிரதானமான ஆசாரியர்னா யார் தான், ஏலி தான். இன்னைக்கு இருக்கிற சொல்லப்போனா இன்னைக்கு இருக்கிற போப் அன்னைக்கு இருந்த ஏலி, இன்னைக்கு இருந்த பிஷப் அன்னைக்கு இருந்த ஏலி. அப்ப அந்த ஏலி தன் தலைமுறை எப்படி உருவாக்கினார். அதற்கு அடுத்து சாமுவேல் வராரு. சாமுவேல் தன் தலைமுறை எப்படி உருவாக்கினார். தாவீது வராரு, அவர் தலைமுறையை உருவாக்கினாரு. ஆனா சாலமன் அவன் தலைமுறை எப்படி உருவாக்கினாரு. அப்ப ஒரு சிலர் தங்கள் தலைமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்று பிரயாசம் எடுக்கிறாங்க. ஆனா ஒரு தலைமுறை அதை என்ன பண்ணுது, வீணடிக்குது. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்றால் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிற தலைமுறையாக நம் தலைமுறைகளை உருவாக்கினவர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். எப்படி உருவாக்குறது, போன வாரத்தில் சொன்னதை நான் தொடர விரும்புகிறேன். ஆபிரகாமோடு தேவன் தன் உடன்படிக்கை அதிகமாக ஏற்படுத்தினார். அதில் தலைமுறைகளுக்கென்று அநேக உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இந்த உடன்படிக்கைக்கெல்லாம் அவன் தலைமுறைகள்
பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதனாய் இருந்தார். ஆபிரகாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் இருந்தார். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக வா என்றால் வருவார், போ என்றால் போவார். இப்படி ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க கர்த்தருக்காக வைத்ததினால் அவன் தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனா அதே தலைமுறையில யாக்கோபுக்கு 2 பிள்ளைகள் பிறக்குது. அதே தலைமுறையில யாக்கோபுக்கு 2 பிள்ளைகள் பிறக்குது. ஒன்று ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, ஒன்று ஏசா, ஒன்று யாக்கோப். இந்த ஏசா எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? 40 வயதில் திருமணம் பண்ணுகிறவரா இருக்கிறார். 40 வயதுல யாரை திருமணம் பண்ணுகிறாரு? எந்த ஜனத்தை தேவன் வேண்டாம் என்று வெறுத்தாரோ அதே ஜனத்தை திருமணம் செய்கிறார். ஆல்ரெடி 2 மனைவி ஆச்சு. 3வது மனைவி இஸ்மவேல் இடத்துல போய் என்ன பண்றாரு? திருமணம் செய்கிறார். ஆனா அதே யாக்கோபை கொஞ்சம் பார்த்தா, யாக்கோபு கானானியரை திருமணம் பண்ணல, இஸ்மவேலரை திருமணம் பண்ணல. அவன் கர்த்தர் நியமித்த தன் ஜனத்தாரிடத்திற்கே போய் தன் திருமணத்தை என்ன பண்ணான்? ஏற்படுத்தி கொண்டான். இது எதற்கு சொல்றேன்னா, இன்றைக்கு நம் குடும்பத்தில் இருக்கிறவர்களிலே ஒருவர் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக வருவாங்க, ஒருவர் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாக வருவார்கள். அப்படி நம்ம ஒன்று கர்த்தருக்கு இன்னொன்று உலகத்துக்குன்னு இல்லாம 2ம் கர்த்தருக்காக நாம் என்ன பண்ணணும்? உருவாக்குறவர்களா இருக்கணும். நம் தலைமுறைகளை தேவனுக்காக நாம் உருவாக்கணும். அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக மாறணும், துதிக்கிறவர்களாக மாறணும், ஆராதிக்கிறவர்களாக மாறணும். இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு, தொடர்ந்து நான் பிரசங்கத்துக்குள்ள போக விரும்புகிறேன், தேவன் ஆபிரகாமோடு பேசினதான தலைமுறைகளை குறித்த நிபந்தனைகள், தலைமுறை உருவாக்கப்படுவதற்கு என்ன செய்யணும், ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுறார். முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:12 வாசிக்கலாமா? ஆதியாகமம் 17:12. உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். போதும். தலைமுறைக்கென்று தேவன் வைக்கிற முதல் நிபந்தனை. ஆபிரகாமோடு பேசும்போது தன்னுடைய முதல் நிபந்தனை, உன் தலைமுறையை நீ எப்படி வளர்க்கணும், உன் தலைமுறையை நீ எப்படி உருவாக்கணும். அந்த தலைமுறையிலிருந்து ராஜாக்கள் வரணும், அந்த தலைமுறையிலிருந்து ஆசாரியர்கள் வரணும், அந்த தலைமுறையிலிருந்து தேசங்களை ஆளக்கூடியவர்கள் வரணும், அந்த தலைமுறையிலிருந்து பிரபுக்கள் வரணும், அந்த தலைமுறையிலிருந்து பல தலைமுறைகளை உருவாக்கக்கூடியவர்கள் வரணும்னா உன் தலைமுறையை நீ எப்படி வளர்க்கணும் அப்படின்னு முதல் ஸ்டெப் வைக்கிறாரு. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாக உன் பிள்ளையை நீ என்ன பண்ணணும்? இது எதற்கு அடையாளமா இருக்கு? ஆபிரகாமே, உன் மகனை உனக்குரியவனாய் அல்ல எனக்குரியவனாய் நீ வளர்க்கணும். இன்றைக்கு நம்முடைய தலைமுறையை நாம் நமக்குரியவர்களை வளர்க்கக்கூடாது. நம் தலைமுறையை நாம் கர்த்தருக்குரியவர்களாக வளர்க்கணும். அந்த விருத்த சேதனம் என்கிற அந்த அடையாளம், இனி இவன் கர்த்தருக்குரியவன், இனி இவன் தேவனுக்குரியவன், தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சந்ததி. அந்த தேவனுடைய சந்ததி எனப்படும் அந்த வார்த்தைக்குள்ள என் தலைமுறை வரணும் அப்படின்னா என் தலைமுறை நான் தேவனுக்குள்ளாக வளர்க்கிறவனா இருக்கணும். ஏலி அதை செய்ய தவறிட்டார், சாமுவேல் அதை செய்ய தவறிட்டார். அதனாலதான் வேதம் நமக்கு ஆபிரகாம் இடத்திலிருந்து கற்றுக் கொடுக்குது. முதல் முறையாக ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டாரு, உன் தலைமுறை எத்தனை தலைமுறை வந்தாலும் உன் தலைமுறை அனைத்தும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கணும், அதாவது எனக்குரியவர்களாக இருக்கணும். இன்றைக்கு நாம் தேவனுக்குரியவர்களா இருக்கிறோம் என்றால் நாம் தேவனை அறிந்திருக்கணும். என் தலைமுறை முதல்ல தேவனை அறிந்திருக்கிற தலைமுறையா மாறணும். 2வது, என் தலைமுறை தேவனுக்கு உரியவர்களாய் மாறணும். எப்படி? அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்ற தலைமுறையாக மாறணும். என் தலைமுறையில ஞான ஸ்நானம் பண்ணப்படாமல் மடிந்தவன் என்று ஒருவனும் வரக்கூடாது. அத்தனை பேரும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞான ஸ்நானம் பெற்றவர்களாய் மாறணும். அன்றைக்கு 8ஆம் நாள், அது சின்ன புள்ள, விருத்த சேதனம் பண்ணாலோ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா ஞானஸ்நானம் என்பது அப்படி கிடையாது. முழு அறிவோடு
முழு அறிவோடு, தன் சுய நினைவோடு அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன? இன்று முதல் என் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்காக, இன்று முதல் என் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்காகன்னு சொல்லி தங்களை அறிக்கை பண்ணி அந்த வாழ்க்கைக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க? வராங்க. அந்த வாழ்க்கைக்குள் வருவதற்கு என் பிள்ளையை நான் அதற்கு ஏற்ற பாதையில் என்ன பண்ணணுமா? வழி நடத்தணுமா? என் தலைமுறை எதுக்கு நேரம் வழி நடத்தணுமா? ஞானஸ்நானத்துக்கு நேரம் நடத்தணுமா? ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, அவங்க மகனை தேவன் பயன்படுத்துறாரு, சபைகள் ஆராதனை நடத்துறாரு. ஆனா அந்த மகன் ஞானஸ்நானம் எடுக்கல. ஒரு சபையின் போதகர் தன் மகனை சபையில் ஆராதனை நடத்த வைக்க பயன்படுத்துறாரு. மகனை சில ஊழியங்களுக்கு, வாலிபர் ஊழியத்துக்கு நடத்த வைக்கிறாரு. ஆனா அந்த மகன் ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணல, இன்னும் வரல. அந்த ஊழியர் அதை அந்த மகனுக்கு என்ன பண்ணல, கற்றுக் கொடுக்கலன்னு இல்லை, அந்த பாதைக்கு நேரா மகனை கொண்டு போகல. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறோம், அவனுக்கு அறிவு வந்து, யாருக்கு? என் தலைமுறைக்கு அறிவு வந்து அது ஞானஸ்நானம் எடுக்குது, இல்லாட்டி போகுது, நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அதுக்கு ஏன் அந்த தலைமுறை ஏன்ட்ட ஆண்டவர் கொடுக்கணும்? என் மந்தையில ஒரு புதிய ஒரு ஆடு குட்டி போடுது அப்படின்னா, அந்த குட்டிக்கு உத்தரவாதம் போட்ட காடா பார்த்துக்கிறேன் நானா? ஆட்டை பார்த்துக்கிற நான் தானே உத்தரவாதி. ஆடு குட்டி போட்டு போயிடும். ஆனா அந்த குட்டி போட்ட ஆட்டை அதுக்கு 2 நாள் பார்க்கும், நக்கி 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 பார்க்கும். ஒரு வாரம் கழிச்சு தின்னாட்டி போ. ஆனா அதன் மேல முழு கவனத்தை வைக்கிறது யாரு? மெய்ப்பன். அப்போ ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் கர்த்தருக்கு நேராய் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை கவனம் உள்ளவர்கள் என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? இன்றைக்கு அநேக தலைமுறையை உருவாக்குகிற தகப்பன்மார்கள் செய்கிற விஷயம் என்ன? நான் வெளி வேலையை பார்த்துக்கிறேன், நீ வீட்டு வேலையை பார்த்துக்க. வீட்டு வேலை என்ன? பிள்ளைய வளர்க்குறத, சமைக்கிறத. சார் என்ன பண்றாங்க? நான் வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், சாப்பிட்டு படுத்துருவேன். மறுபடியும் காலையில் வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், சாப்பிட்டு படுத்துருவேன். பிள்ளை தப்பு பண்ணா என்ன புள்ள வளர்த்துருக்க? பிள்ளை மேல ரிமார்க் ஸ்கூல்ல வந்தா என்ன பிள்ளைய வளர்த்துருக்கிற? இப்ப யாரை கேட்கிறா? தகப்பன், வளர்க்க வேண்டிய தகப்பன், வழிகாட்ட வேண்டிய தகப்பன், தலைமுறையை உருவாக்க வேண்டிய தகப்பன் இப்ப எப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறாரு? நீ வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஒழுங்கா இருந்தா உன் புள்ள என்ன பண்ணிருக்கோம்? இந்த வார்த்தை எத்தனை பேர்லாம் கேட்டிருக்கிறீங்க? நான் அதிகமா கேட்டிருக்கேன் எங்க வீட்டுல. அதனாலதான் தைரியமா சொல்றேன். எங்க வீட்டுல தைரியமா நான் கேட்டிருக்கேன், நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அப்ப தலைமுறையை உருவாக்குவது யாருடைய கரத்துல இருக்கு? தகப்பன் கரத்தில் இருக்கு. அந்த தகப்பனும் தாயும் இணைந்து தங்கள் தலைமுறையை கிறிஸ்துவுக்குள், யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள், அவர்கள் இயேசுவை அறிகிற அறிவுக்குள். அதனாலதான் நம்ம குழந்தை பிரஸ்ட பண்றப்ப கேள்வியை கேட்போம். நீங்க பிள்ளைய பெத்தெடுத்தா பத்தாது, பெத்தெடுத்த பிள்ளைய அது கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு நேரம் நடத்துவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். ஆமா, நிறைய பேர் மண்டை ஆட்டுறாங்க. ஆனா கடைசியில் என்ன பண்றது இல்ல, நிறைவேற்றுறது இல்லை. போனது போகட்டும். கோராகின் புத்திரர்களை போல மீதி இருக்கிறவளையாவது நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தணும். இதுவரைக்கும் ஒருவேளை என் தலைமுறையில இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை யாரும் கொடுக்கல, இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு நேரம் நடத்தல, இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்துக்கு நேரம் நடத்தல. ஆனா இதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாட்களையாவது, மீதி இருக்கிற காலகட்டத்திலையாவது என் தலைமுறை நான் எதுக்கு நேரம் நடத்தணும்? தேவனுக்குள், கிறிஸ்துவுக்குள் நான் என்ன பண்ணணும்? நடத்தணும். அது தேவனுக்கிற முதல் நிபந்தனை. நான் தேவனுடைய சந்ததியாய் மாற வேண்டும் என்றால் நான் அவருக்குள் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றவனாய், என் பாவத்தை அறிக்கை செய்தவனாய் நான் இருக்கணும். அதுக்கு யார் வழிகாட்டியா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இரட்சகரா வருகிறாரு. அவருக்கு யார் வழி ஆயத்தம் பண்றா? யோவான் ஸ்நானகன் ஆயத்தம் சொல்றாரு, நான் வழியை ஆயத்தம் பண்ண வந்தவனப்பா, நான் ஞான ஸ்நானம் கொடுக்க வந்தவன் அல்ல, நான் வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன். அப்ப இன்றைக்கு இருக்கிற அநேகருக்கு இருக்கிற ஒரு 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 மெச்சூர்டான ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா, வழி ஆயத்தம் பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கு தலைமுறைக்கு வழி ஆயத்தம் பண்ணி கொடுங்க. பிள்ளை ஜெபிக்கிறானா? பிள்ளை சபைக்கு போறானா? அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன், வாசிங்க. யாத்திராகமம் 12:14. யாத்திராகமம் 12:14.
தலைமுறைகள் எதை அனுசரிக்க வேண்டும் என்று தேவன் வற்புறுத்துறாரு? பஸ்காவை அனுசரிக்க வேண்டும் என்று 12:14 அந்த நாள் நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். எதை ஆசரிக்க சொல்றாரு? தேவனை நினைவு கூறுதலை, தேவன் செய்த ரட்சிப்பை நினைவு கூறுதலை, தேவன் கொடுத்த அற்புதத்தை நினைவு கூறுதலை. பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்குள்ள வளர்க்கிறது? நிறைய பேர் கேட்கிற ஒரு விஷயம், எப்படி பாஸ்டர் வளர்க்கிறது? தேவன் கொடுக்கிறாரு, உன் பிள்ளைகளுக்கு பஸ்காவை நினைவு கூறு. பஸ்கா எதுக்குங்கிறத நினைவு கூறு. இதே விஷயத்தை யோசுவாவின் புஸ்தகத்துல அங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. 12 கற்கள் எடுத்து யோர்தான்ல என்ன பண்ணு வை. அந்த 12 கற்களை பார்த்து உன் தலைமுறை கேட்டா, கர்த்தர் நடத்தி வந்தார், கர்த்தர் எங்களை இது வழியா நடத்தி வந்தார் என்பதை நினைவு கூறும்படியா அந்த 12 கல் எடுத்து வையினார். அதே போல இங்க பஸ்காவை அனுசரிக்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் எதற்கு வலியுறுத்துறாரு? பிள்ளைகளுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ரட்சிப்பை, நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஆசீர்வாதத்தை, நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்ததான மிகப்பெரிய அந்த சந்தோஷத்தை நான் யாருக்கு கடத்தணுமா? அடுத்து என் பிள்ளைகள், என் தலைமுறைக்கு அதை கடத்தணுமா? அதை மறக்காதபடி நித்திய நியாயமாக நான் ஏற்படுத்தணுமா? எதை ஏற்படுத்தணும்? தினமும் கிறிஸ்துவை தன் குடும்பத்தில் நினைவு கூறுவதை தன் தலைமுறைக்கு அவன் நித்திய நியாயமாக அதை ஏற்படுத்தி கொண்டே இருக்கணுமா? அதனாலதான் குடும்ப ஜெபத்தை என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணணும். குடும்பமாக ஜெபம் பண்ணும்போது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பன் தாய் பிள்ளைகள் உட்காந்து குடும்பமா ஜெபம் பண்ணும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. கர்த்தனைக்கு நடத்துனதுக்காக ஸ்தோத்திரம், இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம், இந்த வருமானத்துக்காக ஸ்தோத்திரம் பண்றப்ப பிள்ளைங்க அதை என்ன பண்றாங்க? கவனிக்கிறாங்க. அப்ப தலைமுறை எப்படி உருவாகுது? நாம் எப்படி அதை உருவாக்குகிறோம் என்பதை பொறுத்தே உருவாகிறது. அப்ப தலைமுறைக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன? நினைவு கூறுதலை கற்றுக் கொடுக்கணும். எதை நினைவு கூறணும்? தேவன் செய்த ரட்சிப்பின் செயல்களை, தேவன் செய்த அற்புதத்தை. ஒருவேளை இப்ப ஸ்தோத்திரம் அன்னாள் தன் பிள்ளையை எப்படி உருவாக்கி இருப்பாங்க? நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். எப்படி உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு 2 முறை தன் பிள்ளைய பார்க்க வரும் பொழுது அவங்க ஒரு ட்ரெஸ் தைச்சு கொண்டு வருவாங்களாம். அந்த ட்ரெஸ் அவங்க இமேஜினேஷன்ல தைச்சு கொண்டு வருவாங்க. என் பிள்ளை இப்படி வளர்ந்துருப்பான், இப்படி வளர்ந்துருப்பான். இப்ப அந்த பிள்ளை ஒவ்வொரு முறையும் தன் தகப்பனை பார்த்து, தன் தாயை பார்த்து கேட்குமா? சாமுவேல் கேட்டிருப்பாரு, தாயே என்னை ஏன் நீங்க வீட்டுக்கு கூட்டு போக மாட்டீங்க? என்னை ஏன் நீங்க வீட்டுக்கு கூட்டு போக, என்னையே சர்ச்சிலே வச்சு வளர்க்குறீங்க? அப்ப அண்ணாள் இப்படி சொல்லியிருப்பாங்க. நான் சொல்றேன், அப்பா எனக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்லாம இருந்தேன், எனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. அதாவது என்னுடைய வயிற்றுல கரு என்ன பண்ணல, உருவாகல. ஒரு கரு கூட என் வயிற்றுல என்ன பண்ணல, தங்கல. உன் சித்திக்காரி இருக்கா பத்தியா, என்னை எப்ப பாரு குத்திக்கிட்டே இருப்பா. உன் சித்திக்காரி என்னை எப்ப பாரு குத்திக்கிட்டே இருப்பா. உங்க அப்பா கூட என்னைய பார்த்து சாப்பாட்டு பண்டாரன்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, சொல்லாம சொல்லுவாரு. உங்க அம்மா பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லப்பா, நிறைய கஷ்டப்பட்டேன். உனக்கு கண்ணீரோட உட்காந்து அழுதேன் தேவ சமூகத்துல. ஆண்டவரே என்னைய பார்த்து இப்படி பேசுறாங்க, என்னை மலடின்றாங்க, எனக்கு நான் குழந்தை பெற்றிருக்க தகுதி இல்லவன்னு சொல்றாங்க, நான் என்ன பண்ண? அழுதேன்ப்பா. அப்ப ஆண்டவர் எனக்கு கிருபையா ஒன்றை கொடுத்தாரு. அப்ப நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். எனக்கு என் வயிற்றுல வர குழந்தைய நான் உங்களுக்கு என்ன பண்றேன், கொடுக்குறேன்னு நான் ஜெபம் பண்ணேன். அதனாலதான்ப்பா நீங்க விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி 1 முறை 2 முறை இல்லை, அந்த பையன் எப்பெல்லாம் வீட்டை பத்தி கேட்கிறானோ அப்பெல்லாம் இந்த அம்மா அப்படி என்ன பண்ணிருப்பாங்க. அப்ப எதை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறாங்க? சாமுவேலுக்கு உன் பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. நீ சின்ன வயதுல இருந்தே பால் மறந்த நாள் முதல் கூட எங்கதான் வளர்ந்துகிட்டு இருக்கிற? என் மடியில நீ படுத்திருந்தது 6 மாசம் தான்டா. அடுத்த இத்தனை வருஷமா நீ இருக்கிற இடம் எது? ஆலயம். ஏன் தெரியுமா நான் இங்க விட்டேன்? உன் பிறப்புக்கான அர்த்தம் நீங்க வளரணும். அப்ப பிள்ளைகளுக்கு நம்ம எதை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்? பிறப்பின் அர்த்தத்தை, தலைமுறையின் உருவாக்குதலின் நோக்கத்தை நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி வளர்க்கணும். பெற்றெடுத்துட்டு சந்தோஷமா வளர்த்துட்டு நாளைக்கு அந்த பிள்ளை கர்த்தரை விட்டு பின்வாங்கி நரகத்துல தத்தளிக்கிறத பெற்றோர்கள் பார்க்க முடியுமா?
இன்றைக்கு நம்முடைய தலைமுறைகள் இந்த வெயில்ல நிக்கிறதே நம்மளால என்ன பண்ண முடியல. அருமையான குழந்தை இருக்கான், தூக்கிட்டு வெளியில போனா, பாஸ்டர் பிள்ளை கருத்து பெறும் உள்ள கொண்டு வாங்க, பிள்ளை கருத்து பெறும் உள்ள கொண்டு வாங்க. நம் தலைமுறையை குறித்து நம்ம எவ்வளவு கரிசனையா இருக்கிறோம். வெயில்ல போட்டா என் பிள்ளை என்ன பண்ண மாட்டான், தாங்க மாட்டான், கருத்து பெறுவான், மூச்சு வாங்கும், அவன் உடம்பு சூடு தாங்காது. இவ்வளவு கரிசனையா இருக்கிற நம்ம நாளைக்கு நம்ம தலைமுறை அக்கினி கடல்ல தத்தளிக்கும் பொழுது நமக்கு பார்க்க சுகமா இருக்குமா? அதனாலதான் தலைமுறையை எப்படி உருவாக்க கற்றுக் கொடுக்கிறாரு. உன் தலைமுறைக்கு முதல்ல என்னை நினைவு கூற சொல்லு. நீ நினைவு கூர்ந்துகிட்டே இரு. நீ மறிக்கிற வரைக்கும் இதை செஞ்சுக்கிட்டே இரு. அதை மறிக்கிற வரைக்கும் அவன் பிள்ளைக்கு என்ன பண்ணுவான், இதை தலைமுறையா கடத்தி கொண்டு போயிரு எப்படியாவது. இதை யார்கிட்ட சொல்றாரு? மோசே கிட்ட சொல்றாரு. இப்ப அது கடந்து யார் வரைக்கும் வந்து நிக்குது? இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும். பஸ்காவிலே அவர் என்ன பண்ணப்பட்டார்? பலியாக்கப்பட்டார். பஸ்கா நாட்களிலே அவர் பலியாக்கப்பட்டார். அப்ப ஸ்தோத்திரம், மோசே கிட்ட சொன்ன விஷயத்த பல ஜெனரேஷன் தாண்டி என்ன பண்றாங்க? ஃபாலோ பண்றாங்க. ஏன்? அது ஒரு நியமமாவே, அது ஒரு கட்டளையாவே ஏற்றுக்கிட்டாங்க. கர்த்தர் செஞ்ச அற்புதம் சொல்லணும் பிள்ளைங்களுக்கு, சலிச்சு போற அளவுக்கு சொல்லணும். பிள்ளைங்க சலிச்சு போய் மனப்பாடமா ஒப்பிச்சாலும் பரவாயில்ல, மறுபடியும் நான் சொல்லணும். அதை சில பிள்ளைங்க எப்பா போதுமா, போர் அடிக்காதமா, பூமர் அங்கிள் பூமர் ஆண்டி மாதிரி என்ன பண்ணாத, பேசிக்கிட்டே இருக்காதமானாலும் சலிச்சு போற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது எனக்கு கொடுக்கப்பட நியமம். அப்பதான் என் சந்ததி ஆண்டவருடைய சந்ததி என்ன பண்ணும், உருவாகும். ஒரு தலைமுறை அவரை சேவிக்கும். அது ஆண்டவருடைய சந்ததியை எனப்படும். அப்படின்னா அப்ப ஸ்தோத்திரம், ஈசாக்கு யாக்கோபு எப்படி வளர்த்திருப்பார்? யாக்கோபு யோசேப்பை எப்படி வளர்த்திருப்பார்? யோசேப்போட 11 பிள்ளைங்க இருந்தாலும் யோசேப்பு மட்டும் ஸ்பெஷல். யோசேப்பு மட்டும் ஸ்பெஷல். ஒரு நம்ம நினைக்கலாம், ஒருவேளை அவங்க அப்பா அவனுக்கு நிறைய வஸ்திரம் கொடுத்துருக்கலாம், அவனை கூட வச்சு கொஞ்சிருக்கலாம். இல்லை, ஒரு சந்ததி அவரை சேவிக்கணும்னா அந்த சேவிக்கிற சந்ததியை நாம தான் உருவாக்கணும். 12 கோத்திரம் இருந்தாலும் அதுல ஒரு கோத்திரம். 12 பிள்ளைகளையும் யாக்கோபு ஆசீர்வதிச்சாரு. ஆனா யோசேப்பு மட்டும் இப்படி ஆசீர்வதிச்சாரு, கனி தரும் செடி. இவன் கனி தரும் செடி. அப்ப நம்முடைய தலைமுறைகள் எதை கொடுக்கணுமா? கனிகளை கொடுக்கணுமா? ஏன்னா வேதம் சொல்ல, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடும். அப்ப என் தலைமுறை எதை ப்ரொடியூஸ் பண்ணணும்? நல்ல கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு என் தலைமுறை நான் எப்படி வளர்க்கணும்? அந்த நல்ல கனியை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு என் மரத்துக்கு, என் கொடிகளுக்கு நான் உரம் கொடுக்கணும். உரம் என்பதுதான் தேவன் செய்ததை நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து. அந்த உரம் என்ன உரம்னு அடுத்ததை வாசிக்கலாம். யாத்திராக 31:13 வாசிங்களேன். அந்த உரத்தை குறித்து கொஞ்சம் ஆழமா அடுத்து போவோம். 31:13 என்ன உரம்? 31:13 நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். எதை அடையாளமா வைக்கிறாரு? சண்டே சர்வீஸ். எதை வைக்கிறாரு முன்னாடி ஆண்டவர்? ஓய்வு நாள், சண்டே சர்வீஸ். ஓய்வு நாளை நீ எப்படி அனுசரிக்கணும்? நீ ஓய்வு நாளை விட்டுறக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் பவுல் சபை கூடி அநேகர் என்ன பண்றாங்க? விட்டாங்க. சபை கூடி வருதல அநேகர் விட்டுட்டாங்க. இப்ப இங்க மோசே கிட்ட பிரமாணமாவே சொல்றாரு, ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். வாரந்தோறும் ஓய்வு நாட்களை நீ அனுசரித்து கொண்டே இருக்கணும். ஒரு வாரம் கூட தவறக்கூடாது. எல்லா வாரமும் என் சமூகத்துல நீ உன் குடும்பமா வரணும், உன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரணும், உன் தலைமுறையை கூட்டிட்டு, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கூட்டிட்டு வா. புரியுதோ புரியலையோ உட்காரவை வந்து அவனுக்கு ஒரு நாள் புரியும்படி கர்த்தர் என்ன பண்ணுவார்? பேசுவார். அப்ப இந்த உரம், இந்த நல்ல கனி ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா இந்த செடியோடு இணைந்திருக்கிற கொடிக்கு என்ன கிடைக்கணுமா?
நல்ல உரம் கிடைக்கணுமா? அந்த நல்ல உரம் என்றால் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், முதலாவது அந்த பிள்ளை கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளையா மாறணும். ஃபர்ஸ்ட் உரம், அந்த பிள்ளை கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க, கர்த்தருடைய நாட்களை, கர்த்தருடைய நாளை அநேகர் எப்படி நினைக்கிறாங்களாம்? அசட்டையா நினைக்கிறாங்களாம். அநேகர் விட்டு விடுறாங்களாம். ஆனா தலைமுறைக்கு தேவன் நினைவுபடுத்துற விஷயம், நீ ஓய்வு நாள் ஆசரிக்க வேண்டும். சண்டே சர்வீஸ்க்கு நீ சர்ச்சில் இருந்தே ஆகணும். பிள்ளைங்களுக்கு எவ்வளவோ கற்றுக் கொடுத்துருக்குறோம். தலைமுறை தேவனுடைய சந்ததியா மாறணும் அப்படின்னா அதுல முதல் வெயிட்டான உரம் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளை எங்க இருந்தாலும் சண்டே வீக்லி ஒன்ஸ் சண்டே சர்வீஸ் என்ன பண்ணணும்? எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த கண்ட்ரியில இருந்தாலும் சரி, ஓய்வு நாள் என்ன பண்ணணும்? நமக்கு இங்கே சண்டே, ஃபாரின்ல ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒரு டே இருக்கும். ஃப்ரைடே இருக்கலாம், சண்டே இருக்கலாம், மண்டே இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு டே. அந்த கண்ட்ரியோட ஓய்வு நாள் என்ன? அந்த நாளில் நீ போய் சபையில் இரு. இல்லை வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறோமா, அங்கே ஒரு சபை இருக்கா, டைம் பாருங்க, அந்த சபையில் போய் உட்காருங்க. ஓய்வு நாள் என்பது தேவனுக்குரியது. ஓய்வு நாள் என்பது தேவனுக்குரியது. அதை நான் என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். எப்படி தெரியுமா கற்றுக் கொடுக்கணும்? டைமுக்கு ஓய்வு நாளுக்குள்ள, சண்டே சர்வீஸ்க்குள்ள வருவதற்கு கற்றுக் கொடுக்கணும். போறப்ப கூட்டு போறது கிடையாது, டைமுக்கு கூட்டு போகணும். ஏன்னா அவரை தரிசிக்க வேண்டிய காலத்தில், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய காலத்தில், அந்த நேரத்தில் அவரை தொழுது கொள்ளணுமா? அதுக்கான நேரம் ஒன்று இருக்கு. அந்த நேரத்துக்கு என் தலைமுறையை நான் போய் கொண்டு போய் பழக்கணும். எப்படி பழக்கணும்? டைமுக்கு சண்டே சர்வீஸ்க்குள்ள என் தலைமுறையை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா தலைமுறைக்கு அப்பதான் தெரியும், பாஸ்டர் மைக் எடுத்து பிரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நான் சர்ச்சுக்குள்ள இருக்கணுன்றது அந்த தலைமுறையோட அந்த நெஞ்சில் என்ன பண்ணும்? இருதயத்துல ஆழமா இறங்கும். டைமுக்கு கொண்டு போய் சர்ச்சில் போட்டுறணும். புரியுதோ புரியலையோ, தூங்குதோ தூங்கலையோ, முழிச்சிருக்குதோ கேட்கலையோ, கொண்டு போய் சர்ச்சில் போட்டுறணும். போட்டுட்டா அந்த தலைமுறை எப்படி வளருமா? பாஸ்டர் மைக் எடுக்கிறதுக்குள்ள நான் சர்ச்சுக்குள்ள போயிடணும். 8:30 சர்வீஸா, 9 மணிக்கு சர்வீஸா, 9:30 சர்வீஸா, நான் உள்ள இருக்கணும். ஆனா இன்றைக்கு தலைமுறைகளை எப்படி உருவாக்குறோம்? அப்பாவும் அம்மாவும் எப்போ போறோமோ அப்போ நீ வந்தா போதும். சில தலைமுறை பிள்ளைகள் சொல்லும், பாஸ்டர் முன்னாடியே வர சொல்லியிருக்காங்கம்மா, சண்டே கிளாஸ் வர சொல்லுமா. இருக்கட்டும், பாஸ்டர் அப்பெல்லாம் ஆரம்பிக்க மாட்டார். அவர் அப்படித்தான் சொல்லுவார். அவர் லேட்டாக தான் ஆரம்பிப்பார். போய்க்கலாம். எதை கற்றுக் கொடுக்குறோம் தலைமுறைக்கு? அஜாக்கிரதைய. எந்த அஜாக்கிரதைய? சண்டே சர்வீஸ, ஓய்வு நாட்களை அஜாக்கிரதைப்படுத்துறது நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்றோம்? பிள்ளைங்க எங்க கத்துக்குது? யார்கிட்ட கத்துக்குது? கிளாஸை கடடிக்க யார்கிட்ட கத்துக்குது? சர்ச்சை கடடிக்க யார்கிட்ட கத்துக்குது? ஸ்கூலையும் காலேஜையும் பங்க் அடிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, சர்ச்சை பங்க் அடிக்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. சர்ச்சை பங்க் அடிக்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா பேரண்ட்ஸே பங்க் அடிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் பங்க் அடிக்கிறப்ப பிள்ளைங்க என்ன பண்ணும்? தலைமுறை என்ன பண்ணும்? அதே பங்கை தான் அடிக்கும். அதனாலதான் மோசையிட்ட சொல்றாரு, தலைமுறைக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்? ஆசரிப்பு கூடாரத்துல ஓய்வு நாளை ஆசரிக்கிறத நீ கற்றுக் கொடு. தலைமுறைக்கு கடத்தாத. அப்பதான் அது என்னுடைய சந்ததியா என்ன பண்ணும்? ஏன் தாவீது ஆலயத்துல விழுந்து விழுந்து வேலை செஞ்சாரு? அவருக்கு ஆண்டவர் தங்கம் வெள்ளி வயிறெல்லாம் கொடுக்குறேன்னாரா? இல்லை நீ அந்த போய் தோண்டி ஆலயம் கட்டு, நீ தோண்ட தோண்ட பொக்கிஷம் வரும்னு சொன்னாரா? இல்ல. ஏன் தாவீது போய் தன் பிள்ளைக்கு சோத்திரம் அவதியா ஆழமா ஆசாசி ஏன் கற்றுக் கொடுக்கிறாரு? ஏன் குறிப்பா கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து அவர் பாரப்படுத்துறாரு? ஓய்வு நாள் கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பதை கர்த்தர் விரும்புறாரு. அதனாலதான் பார்வோன் ராஜா கிட்ட சொன்னாரு, என் ஜனங்களை என்னை ஆராதிக்க அனுப்பிவிடு. இங்கேயே ஆராதிக்கலாமே. யாரு கேட்டா? பார்வோன் கேட்டான். அதுக்கு மோசே ஆரோன் சொல்றாங்க, ஜனங்கள் சொல்றாங்க, கர்த்தர் நியமித்த இடத்துல தான் நான் போய் என்ன பண்ணணும்? சிலர் சொல்லுவாங்க, ஏன் வீட்டுல இருந்தே ப்ரேயர் பண்ணலாமே, சர்ச்சுக்கு தான் போகணுமா, டைம் ஆகி போச்சு, டிலே ஆயிடுச்சு. அதுக்கான இடத்துல தான் என்ன பண்ணணும்? நீ வேற கண்ட்ரி, வேற ஸ்டேட்ல, வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறப்ப வேற.
ஆனா நீ போகிற சபை உனக்கு முன்பாக திறந்திருக்கும் பொழுது நீ வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு உனக்கு என்ன வேலை? நீ போகிற சபை, உன் தாய் சபை திறந்து இருக்க, உனக்கு வீட்டுக்குள்ள என்ன வேலை? இப்ப பிள்ளை என்ன பண்ணும்? தலைமுறை என்ன பண்ணும்? அப்பா போற டைமுக்கு நம்மள என்ன பண்ணுவோம்? அம்மா போற டைமுக்கு நம்ம போவோம். இப்படித்தானே நம்மளை பழக்கினாங்க. ஆனா ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு பழக்கிறோம்? 8 மணிக்கு பஸ் வருதுன்னா 7:30க்கு நிக்கிறான் யாரு? ஸ்கூல் பஸ்ஸுக்கு. உலகத்துக்கு டைமுக்கு முன்னாடி போக பழக்கின இந்த பேரண்ட்ஸ் இந்த தலைமுறைய சபைக்கு நேரமா கொண்டு வரதுக்கு என்ன பண்ணல? பழக்கல. இப்ப தலைமுறை எப்படிதான் வளரும்? கர்த்தருடைய சந்ததியா வளருமா, இல்ல ஏசாவை போல வளருமா? யாக்கோபா வளருவதும் ஏசாவா வளருவதும் ஈசாக்கின் கரத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. யாருக்கு புரியுதுன்னு தெரியல. என் பிள்ளை ஏசாவா வர்றதும் யாக்கோபா வர்றது யார் கையில தான் இருக்கு? ஈசாக்கும் ரெபேக்காளுடைய கையில தான் இருக்கு. ஈசாக்கும் ரெபேக்காலும் ஸ்தோத்திரம் யாக்கோபா வளர்த்த மாதிரி ஏசாவையும் வளர்க்க முடியாம போயிருச்சு. அவன் எதிர்த்து பேசுறதுனாலயா? அவன் வேட்டைக்காரனா இருந்ததுனாலயா? சில தகப்பன்மார்கள் சில பிள்ளைங்களை விட்டுருவாங்க. ஏசா போல சில பிள்ளைங்களை விட்டுருவாங்க. அவன் ரொம்ப நிறைய ரோமம் இருக்கு, அவன் சின்ன காட்டு மிராண்டி பயப்புள்ள, அவன் மானை வேட்டையாடுறவன், அவன் குதிரையை வேட்டையாடுறவன், அவன் போன அடிச்சு போடுவான். இந்த யாக்கோபுக்கு அவன் வீட்டுக்கார புள்ள, வீட்டிலேயே கிடப்பான், சொல் பேச்சு கேட்பான், அடிச்சா வாங்கிக்குவான், திருப்பி அடிக்க மாட்டான். இவங்க கிட்டே போய் ஆதிக்கத்தை செலுத்துறது. அப்ப ஏசா கெட்டு போறது யாரு காரணம்? ஏசா கெட்டு போக யார் காரணம்? ஈசாக்கும் ரெபேக்காலும். அவன் ருசியுள்ள காரியத்தை கொண்டு வரதுனால, அவன் வேட்டையாடி கொண்டு வரதுனால ஓய்வு நாள் அன்னைக்கு ஐயோ பாவம் ஏசா வேட்டையாடி வேட்டையாடி களைச்சு போயிட்டான், தூங்கு மகனே தூங்கு அப்படின்னா அவன் எப்படி கர்த்தருடைய சந்ததியா வருவான்? அல்லேலூயா. யார் கையில தான் இருக்கப்ப? ஏசாவும் கர்த்தருடைய சந்ததியா வந்திருக்கலாம். இஸ்மவேல் ஆசீர்வதிச்சார், ஏசாவை ஆசீர்வதிச்சிருக்க மாட்டாரா? இஸ்மவேல் ஆசீர்வதிச்சார்ல, ஆகாருடைய பிள்ளையவே ஆசீர்வதிச்சால 12 கோத்திரமா மாறு அப்படின்னு. ஏசாவை ஆசீர்வதிச்சிருக்க மாட்டாரு? ஏன் ஏசாவுக்கு ஒத்த ஆசீர்வாதம் கூட ஆண்டவர் கிடைக்க விடல? தகப்பன் ஆசீர்வாதம், சேஷ்ட புத்திரம் எதுவுமே ஏன் கிடைக்கல ஏசாவுக்கு? அவன் ஜீவியம் சரியில்லை. அதுக்கு யார் காரணம்? ஏசா என்கிற ஒரு தலைமுறை தேவனுடைய சந்ததியை விட்டு வெளியில போய் ஒரு தலைமுறையே இல்லாம முஷ்டியாக போறது காரணம் யாரு? அவன் கானானியரோடும் சோதரி இஸ்மவேலரோடும் சம்பந்தம் வச்சுக்க யாரு காரணம்? அல்லேலூயா. ஒரு கால்குலேஷன் நான் போட்டு பார்த்தேன். ஈசாக்குக்கு திருமணம் ஆகுறப்ப வயசு 27. ஒரு சின்ன கால்குலேஷன் தான், இப்படிதான் சொல்ல முடியாது, சின்ன கால்குலேஷன். 27. ஈசாக்கு பிள்ளை பிறக்கிறப்ப வயசு எத்தனை? +40. எத்தனை? கல்யாணம் ஆகிறப்ப 27, பிள்ளை பிறக்கிறப்ப +40. முழிச்சிருக்கணும், கணக்குக்கு வாங்க. 67 ப்ளஸ் ஏசாவுக்கு கல்யாணம் ஆகிறப்ப ஏசாவுக்கு வயசு எத்தனை? 40. 67 + 40 107. இப்போ ஈசாவோட வயசு எத்தனை? ஏசா கல்யாணம் பண்ணும்போது ஏசாக்கு வயசு எத்தனை? 40. இப்ப தகப்ப நினைச்சிருந்தா பிள்ளைய வெளுத்திருக்கலாமா, வெளுத்திருக்க கூடாதா? ஏன் வெளுக்கல? யாக்கோபுனா ஊருகா, ஏசானா அந்த மாதிரிதான். வீட்டுக்குள்ள ஒருத்தனை கண்டுக்கிறது கிடையாது, ஒருத்தனை போட்டு மிதிக்கிறது. மிதிக்கிறவன் வளர்ந்துட்டான், கண்டுக்காதவன் தரித்திரமான மாட்டான். அதுக்கு யார் காரணம்? சில பேர் சொல்லலாம், அதான் அவன் புத்தி அப்படி. கோண புத்தியா இருந்தாலும் குறுக்கு புத்தியா இருந்தாலும் வளர்க்குறவன் கையில தான் இருக்கு. எல்லா இருந்தாலும் வளர்க்குறவன் ஒழுங்கா வளர்த்தா கோண புத்திக்காரனும் குறுக்கு புத்திக்காரன் நேர் வழியில் என்ன பண்ணுவான்? வருவான். சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப இந்த தலைமுறை ஓய்வு நாட்களுக்கு என்ன பண்ணணும்? முக்கியத்துவம் கொடுத்து பழக்க வேண்டும். எவ்வளவு கடினமான வேலை செஞ்சுட்டு வந்தாலும் சரி, 8:30 சர்ச்சுக்கு போ, சர்ச்சுக்கு போ. வெளி வேலையா பரவாயில்ல, பக்கத்துல சபை இருக்கா, ஓடி போய் உட்காந்துரு, போயிட்டு உட்காந்து. இதை கற்றுக் கொடுக்கணும். நேரத்துக்கு சாப்பிடு, நேரத்துக்கு தூங்கு, மாத்திரை எடுத்துக்க, மருந்து எடுத்துக்க, காய்ச்சல் வந்தா டாக்டரை போய் பாரு, ஊசி போட்டியா, அதை போட்டியா, இதை போட்டியான்னு கேட்குறோமே. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனியாமா,
பாஸ்ட் என்னப்பா பிரசங்கம் பண்ணாங்க, என்னப்பா பாட்டு பாடினாங்க, என்னப்பா சங்கீதம் வாசிச்சாங்கன்னு எந்த பிள்ளைக்காவது முழுசா தெரியுமா? இன்னைக்கு நம் தலைமுறையை பார்த்து நாம வெக்கப்படணும். என் தலைமுறை இந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். நான் நல்லவன் தான், ஆனா என் தலைமுறை உருவாக்குறத நானே உருவாக்காம போயிட்ட யார் உருவாக்குவாத? குயவனே சோதர களிமண்ணை போன்னு தூக்கி எறிஞ்சா அந்த களிமண்ணை யாரு தான் உருவாக்குவா? வேற குயவன் வந்து உருவாக்குவானா? என் பற்றைக்குள்ள வேற குயவன் எப்படி வர முடியும்? என் மந்தைக்குள்ள வேற மெய்ப்பண்ணி எப்படி வர முடியும்? என் குடும்பத்துல இன்னொருத்த எப்படி வர முடியும்? சித்தப்பா பாத்துக்குவாரு, பெரியப்பா பாத்துக்குவாரு, அப்பா எதுக்கு இருக்கணும், அம்மா எதுக்கு இருக்கணும்? அல்லேலூயா. பசங்க சம்பந்தம் இல்லாம அது போதா? அல்லேலூயா. இருக்கீங்களா? சந்தோஷம். அப்ப தலைமுறையை உருவாக்குவது யார் கையில தான் இருக்கு? ரெண்டாவது உரம், வெயிட்டான உரம் என்ன உரம் போட்டிருக்காரு? ஓய்வு நாள். ஓய்வு நாள். அதே உபாகமம் 7:9 வாசிக்கலாமா? உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்று தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறைக்கும் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஸ்தோத்திரம். இங்கு வேதம் கற்றுக் கொடுக்குது, கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு. எத்தனை தலைமுறைக்கு? சிங்கிள் டிஜிட் இல்ல, ட்ரிபிள் டிஜிட். எத்தனை தலைமுறைக்கு? 1000 தலைமுறை 4 டிஜிட் தானே. சிங்கிள், டபுள், ட்ரிபிள் இல்ல, 4 டிஜிட். 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். 1000 தலைமுறைக்கு அவர் என்ன பண்றாராம்? இரக்கம் பாராட்டுறாராம். யாருக்கு? கற்பனையை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு. என்ன கற்பனை? 10 கற்பனைகள். தேவன் கொடுத்த 10 கற்பனைகள். அதில் பிரதானமான கற்பனை புதிய ஏற்பாடு 2 கற்பனை சொல்லுகிறது. அந்த 2 கற்பனை என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். இது ஒன்று. இது மனுஷனுங்களுக்குள்ள. தெய்வத்துக்கு வச்சிருக்கிற முதல் கற்பனை என்ன? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இப்ப 2 விஷயத்துல 10 கற்பனைகளையும் அடக்கி வச்சிருக்காரு. ஒன்னு மனுஷனுக்குள்ள மனுஷன் கற்பனை, 2வது தெய்வத்துக்கும் மனுஷனுக்கு இருக்கிற கற்பனை. தெய்வத்துக்கும் மனுஷனுக்கு இருக்கிற கற்பனையில ஆண்டவர் எதை வெளிப்படுத்துறாராம்? உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு பலத்தோடு உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இன்றைக்கு பிள்ளைங்க ஜெபம் பண்றாங்க. பிள்ளைங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்துருக்குறோம். அதை முழு இருதயத்தோடு பண்ண, முழு ஆத்மாவோடு பண்ண, முழு மனதோடு பண்ண நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்ப பிள்ளைகள் கற்பனைகளை கை கொள்ளுவதில் யார் கவனம் உள்ளவங்களா இருக்கணும்? பெற்றோர்கள். தலைமுறையை உருவாக்குறவர்கள். நாம் எல்லோரும் உருவாக்குகிறவர்கள். ஜஸ்ட் கடந்து போறவங்க கிடையாது. நம்ம லைஃப் ஒன்று சினிமா கிடையாது. ஒரு பர்டிகுலர் கேரக்டர் முடிஞ்சோன்னா நம்மளை சினிமாவில் என்ன பண்ண மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. சினிமாவில் பார்த்துருக்கீங்கல்ல, ஒரு கேரக்டர் இருக்குனாக்கா, ஒரு காய்கறி வண்டி தள்ளிட்டு போகிற கேரக்டர் இருக்குன்னா, அந்த காய்கறி வண்டி தள்ளிட்டு போகிற கேரக்டர் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 10 செகண்ட் தான் வரணும். அந்த 10 செகண்டுக்கு அப்புறம் அந்த காய்கறி கடை வரவே மாட்டான். அது சினிமா. அது ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கான வேல்யூ அவ்வளவுதான். நாளைக்கு வேற படத்தில் அந்த கேரக்டர் வேற விதமாக என்ன பண்ணுவான், ப்ரொஜெக்ட் ஆகுவான். ஆனால் நம்ம லைஃப் அப்படி கிடையாது. நம்ம உருவாக்குகிறவர்கள். எதை? தலைமுறைகளை. தலைமுறையை உருவாக்குறவர் எதை கற்றுக் கொடுத்துருக்கணுமா? தேவனிடத்தில் அன்பு செலுத்த கற்றுக் கொடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் தேவனிடத்தில் அன்பு செலுத்தணும். 2வது உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்கணும். இதையும் யாரு கற்றுக் கொடுத்துருக்கணுமா? தலைமுறைக்கு கற்பனையை கற்றுக் கொடுத்து இந்த கற்பனையை கை கொள்ளுகிற தலைமுறையின் 1000 தலைமுறைக்கு அவர் என்ன பண்ணுவாராம்? நமது உடன்படிக்கையை, தமது நியாயத்தை அவர் நிலைப்படுத்துவாராம்.
இன்றைக்கு பிள்ளைங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கிறாங்களா? பெற்றோர் கவனிக்கணும். சண்டை போடுறாங்களா? கவனிக்கணும். கெட்ட வார்த்தை பேசுறாங்களா? கவனிக்கணும். அசிங்கமான செயல் செய்யறாங்களா? கவனிக்கணும். அதை கவனித்து கண்டிக்கணும். இப்ப பிள்ளைகளை பெற்றோர்கள் எப்படி உருவாக்கணுமா? அன்பு செலுத்துகிறவர்களாக, பகைமை அற்ற இருதயத்தோடு, வெறுப்பு அற்ற இருதயத்தோடு, சீர்கேடான வாழ்க்கை வாழ்கிற இருதயத்தை விட்டு அன்பு காண்பிக்கிற, தேவனிடத்தில் அன்பு காண்பிக்கணும், மனிதனிடத்தில் அன்பு காண்பிக்கணும். நம் பிள்ளைகள் அன்பை வெளிப்படுத்துறவளா இருக்கும். அன்னை தெரசா போல அன்பு செலுத்த இன்றைக்கு அநேகருக்கு என்ன பண்ணல தெரியல. ஒரே அன்னை தெரசா மட்டும்தான் அந்த உலகத்துல இருக்கணுமா? இன்னொரு அன்னை தெரசா உருவாகலாம்ல. அதை உருவாக்குறது யாரு? என் தலைமுறையில் ஒரு அன்னை தெரசா வருவதற்கு, ஒரு அன்பின் வழிகாட்டி வருவதற்கு நான் என் தலைமுறை எப்படியாவது உருவாக்கணும். அதை தேவனுடைய சந்ததியா என்ன பண்ணும்? மாறும். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். அதே சங்கீதம் 22:23 வாசிக்கலாமா? சங்கீதம் 22:23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். பயபக்தியாய் இருங்கள். பக்தி இருக்கு, பயம் இருக்கா? பக்தி இருக்கு, பட் பயம் இருக்கா? தலைமுறைக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்? தெய்வ பயத்தை கற்றுக் கொடுக்கணும். தலைமுறைக்கு என் பிள்ளை தைரியமா வளரட்டும், என் பிள்ளை சிங்கத்தை பார்த்து பயப்பட வேணாம், பாம்பை பார்த்து பயப்பட வேணாம், ஆனா கர்த்தருக்கு முன்பாக என் பிள்ளை பயந்துருக்கணும். அதை தான் யோசேப்பு சொன்னாரு, கர்த்தருக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி? என் பிள்ளை பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா என் பிள்ளைக்கு கர்த்தருடைய பயம் இருக்கணும், தெய்வ பயம் இருக்கணும், அவர் என்னை பார்க்கிறார்ன்ற பயம் இருக்கணும், அவரன் வலது பக்கத்தில் இருக்கிறார்ன்ற பயம் இருக்கணும். அந்த பயத்தை நான் உருவாக்கணும். பயம் இருக்கணும். கர்த்தரை குறித்து மட்டுமே, கர்த்தரை குறித்து மட்டுமே பிள்ளைகளுக்கு பயம் இருக்கணும். அந்த பயத்தை நான் உருவாக்கணும். தாவீது அழகா உருவாக்கி இருப்பார் சாலமனை பார்த்து. சாலமா, ஆலயத்தை இப்படி கட்டணும், ஆலயத்தை இப்படி கட்டணும், கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், நீ ஜெபிக்கணும், நீ பரிந்து பேசணும். இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே சாலமன் கேட்டது. இப்ப சாலமன் கற்றுக் கொடுக்க யாரு இல்ல? தாவீது இல்ல. தாவீது இல்லாததுனால சாலமன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? எனக்கு ஆலோசனை கொடுக்கிற ஞானம் இந்த உலகத்துல எவனுக்கும் இல்லை என்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டார். அவனுக்கு முன்னும் அப்படிப்பட்ட ஞானவானா, அவனுக்கு பின்னும் அப்படிப்பட்ட ஞானவான. அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆனா அவனுக்குள் வந்த எண்ணம் என்ன? எனக்கு ஆலோசனை கொடுக்க யாருமே இல்லை. அவங்க அப்பா தாவீதுக்கே கர்த்தர் ஒரு ஊழியக்காரன் அனுப்புனார். ஆனா சாலமனுக்கு யாரையுமே அவர் என்ன பண்ணல. ஏன்? அவனிடத்துல வரக்கூடிய சந்ததி அவருக்கு தேவையில்லை. சில சமயம் ஏன் தெரியுமா ஆண்டவர் எச்சரிப்பு சத்தத்தை அனுப்ப மாட்டேங்கிறாரு? சில சமயம் கேட்கலாம், தாவீதுக்கு அனுப்புன தேவன் ஏன் சாலமனுக்கு அனுப்ப மாட்டேங்கிறார்? உரியாவின் மனைவியை எடுத்தப்பயே ஒரு வருஷத்திலேயே அடுத்து அனுப்பி ஆளை தூக்கி விட்டு உட்கார வச்சு ஜோமனை வச்சு மனமாற வச்சாரு. 1000 பொண்டாட்டி கட்டின இவனையே ஆண்டவர் பார்க்கல. தாவீதின் சந்ததி ஆண்டவருக்கு வேணும், ஆனா சாலமன் சந்ததி ஆண்டவருக்கு அதுக்கு அவர் முக்கியத்துவமே கொடுக்கல. அதேதான் ஏசா வாழ்க்கையில் நடந்துச்சு. யாக்கோபை காவல் வைத்த கர்த்தரே ஏசாவு காவலுக்கு, அவன் சந்ததி எனக்கு தேவையில்லை, அவன் சந்ததி எனக்கு. இப்படி ஒரு முடிவை என் பிள்ளைய பார்த்து கர்த்தர் எடுத்தாருன்னா, நான் ஒரு நல்ல தகப்பனா தாயா இருந்ததுக்கு, அந்த பிள்ளைக்கு நான் தகப்பன் தாயா இருந்ததுக்கு அதுக்கு நான் இல்லாமே இருந்திருக்கலாம். என் தலைமுறையை பார்த்து இந்த கேள்வி ஆண்டவர், இந்த பதில் ஆண்டவர் சொல்லிடக்கூடாது. என் தலைமுறைக்கு யாராவது ஒரு கர்த்தர் அனுப்பணும், ஒரு தூது அனுப்பணும். எல்லார் வீட்டுக்குமா ஆண்டவர் பேதுருவை போக சொல்லி அனுப்ப சொன்னாரு? கொர்நேலியு வீட்டுக்கு மட்டும் பேதுருவை ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்றாரு? வெல்கம் பண்றாரு.
கொர்நேலியுவின் வீட்டுக்கு பேதுருவின் ஆலோசனை தேவை. என் தலைமுறைக்கு ஊழியக்காரனுடைய ஆலோசனை தேவை. அதற்கு ஏற்ற பாக்கியசாலிகளே என் பிள்ளைங்க இருந்துடணும். அப்படி என் பிள்ளைய நான் உருவாக்கி விட்டு போயிடணும். என் தலைமுறை எப்படி உருவாக்கிட்டு போயிடணுமா, என் தலைமுறைகள் தப்பு பண்ணும் பொழுது அங்கே ஒரு ஊழியர் இருந்து என்ன பண்ணணும், சுட்டி காட்டணும். அப்படிப்பட்ட தலைமுறை என் தலைமுறை இருக்கணும். சாலமனை போல நீ வாழ்ந்தா வாழாட்டி போ, 1000 கட்டு இல்லை 2000 கூட கட்டு தெம்பு இருந்தா, ஆனால் நீ பெத்தெடுக்கிற ஒன்றும் ஒரு தலைமுறை கூட என்ன பண்ணாது, தேவ சந்ததியை என்ன பண்ணாது, மாறாதுன்னா இதை போல துரதிர்ஷ்டசாலி யாராவது இருப்பாங்களா? நம்ம தலைமுறை அப்படி இருந்துடக்கூடாது. நம்ம தலைமுறை அப்படி இருந்துடக்கூடாது. ஒரு வேளை ஃபஸ்ட்டே சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன், கோராகின் புத்திரர்களை போல இருந்திருக்கலாம். இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கலாம். இதுக்கு அப்புறமாவது தூஷணம் பேசின கோராகின் புத்திரரின் நாவுகளை எல்லாம் தாவீது துதிக்கிறவர்களை மாற்றியது போல இதுக்கு அப்புறமாவது என் பிள்ளைகளை, இதுக்கு அப்புறமாவது ஓய்வு நாள் அனுசரிக்கிற பிள்ளையாக, கற்பனையை கை கொடுக்கிற பிள்ளைகளாக, பயபக்தி உள்ள பிள்ளைகளாக என் பிள்ளையை நான் என்ன பண்ணணும், வளர்க்கணும். என் தலைமுறையை நான் உருவாக்கணும். மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், ஒரு தலைமுறை உருவாகுவதற்கு படாத பாடுபடுறோம். ஆனால் தலைமுறையை கர்த்தருக்கு நேராக வளர்க்குறதற்கு நம்ம தவறி விட்டதுக்கு அப்புறமா தவம் இருந்த பிள்ளை அக்கினி கடலை தத்தளிக்கும் பொழுது எனக்கு ஸ்தோத்திரம் தேன் எடுத்து வாயில ஊத்துன மாதிரி இருக்கும் தானே. என் பிள்ளை, என் தலைமுறை அக்கினி கடலை தத்தளிக்கும் பொழுது எனக்கு தேனை நாக்கில் ஊத்துன மாதிரி நல்லா இனிக்கும் தானே. இனிக்காது. அப்படின்னா இன்றைக்கு என் தலைமுறைக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணும். அதில் ஒன்று தான் நம்முடைய ஜெபம். நாம் எவ்வளவா ஜெபிக்கிறோம் அவ்வளவா தலைமுறைகள் உருவாக்கப்படுவாங்க. ஆபிரகாம் அதிகமாக ஜெபம் பண்ணார், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணார். யோபுவுடைய வாழ்க்கையில் 42 நினைக்கிறேன், யோபு 42 அதிகாரத்தில் அந்த கடைசி வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், ஸ்தோத்திரம், 16வது வசனம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். போதும். யோபு தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4 தலைமுறையை யோபு பார்த்துருக்காருன்னா, யோபுடைய வளர்ப்பு, ஏன்னா யோபுடைய முதல் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், யோபுடைய முதல் பிள்ளைகள் எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த அழிகிறதற்கு முன்பாக யோபு தன் பிள்ளைகளை கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன? ஓய்வு நாள், பலி செலுத்தணும், கர்த்தருக்கு பயப்படணும். இது 3 யோபு தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். பலி செலுத்துவார் யோபு, பிள்ளைகளும் பலி செலுத்துவாங்க. ஓய்வு நாளுக்கு ஆலயத்துக்கு போவார், பிள்ளைகளும் ஆலயத்துக்கு போவாங்க. பயபக்தியா பிள்ளைங்க இருப்பாங்க. அதே போல எல்லா பிள்ளைங்களும் சந்தோஷமா ஒருவருக்கொருவர் அன்போடு இருந்தாங்க. எந்த பிள்ளையும் பகைக்கல. மூத்தவன் இளையவனை பகைக்கல, இளையவன் நடுவில் உள்ளவனை பகைக்கல, நடுவில் உள்ளவன் 4வது உள்ளவனை பகைக்கல, எவனையும் பகைக்கல. ஒருவனுக்கு ஒருவன் அன்போடு சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுதுதான் வீடு இடிஞ்சு விழுந்து என்ன பண்ணாங்க, செத்து போனாங்க. அது 2வது. ஆனா யோபு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்? சகோதர சிநேகம், ஒருவனுக்கு ஒருவன் சந்தோஷமா சமாதானமா அன்பா இருக்கும். நம் தலைமுறைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். நீ, உன் அண்ணன், உன் தம்பி, உன் தங்கச்சி, உன் அக்கா எப்படி இருக்கணும்? ஒற்றுமையா, ஒருவரை நேசிக்கிறது போல ஒருவர் என்ன பண்ணணும், நேசிக்கணும். ஓய்வு நாளுக்கு நீங்க எல்லாருமே சர்ச்சுக்கு போயிருக்கணும், பலி செலுத்தணும், கற்பனையை கை கொள்ளணும்.
இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும், ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி யோபு அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாரு, கற்றுக் கொடுத்துருப்பார். அதனால தான் 4 தலைமுறையை பார்க்க யோபுவுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கு தலைமுறையை பார்க்கறதுக்குள்ள பாதி பேருக்கு என்ன ஆயிருது, ஆயுசு காலம். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். இந்த மாதிரி டீப்பஸ்ட் மெசேஜ் எடுத்தா தூக்கம் வந்துருமோ? இதெல்லாம் பார்த்தா கிறங்கி போய் கிடக்குறாங்க பாவம். இருக்கட்டும், இன்னும் 2 வாரத்துக்கு இருக்கு. நீங்க வேற. ஸ்தோத்திரம். நான் முடிச்சிடலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. இன்னும் பக்கத்தில் தான் இருக்கேன், 4 பக்கம் இருக்கு. கர்த்தர் நல்லவர். அப்போ நாம நம்முடைய தலைமுறைகளை நம் கண்களில் பார்க்கணும். அப்படின்னா என் தலைமுறைகள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை என் கண்களை நான் பார்க்கணும்னா, யோபு தன் பிள்ளைகளை வளர்த்தது போல நான் என் பிள்ளைகளை வளர்ப்பேன் என்றார். என் தலைமுறையை உருவாக்குவேன் என்றார். என் கண்ணுக்கு முன்பாக 4 தலைமுறையை கர்த்தர் என்ன பண்ணுவார், காட்டுவார். அது வரைக்கும் எனக்கு ஆயுள் என்ன பண்ணுவார், நீட்டிப்பார். அதுக்குன்னு 16 வயசுல என்ன பண்ணக்கூடாது, கட்டி கொடுத்துடக்கூடாது. 16 வயசுல கட்டி கொடுத்தா 5-6 தலைமுறையை பார்த்துடலாம். அப்படி அல்ல. என் ஆயுளின் காலம் விருத்தி அடைவதற்கு என் தலைமுறை நான் சரியாக உருவாக்கணும். நான் உருவாக்கியதை கண்டு மகிழ கர்த்தனுக்கு என்ன பண்ணணும், கிருபை தரணும். அல்லேலூயா. நம் தலைமுறைகள் எப்படி இருக்கணும், எப்படி உருவாக்கப்படணும், நல்ல கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணணும். நல்ல கனிகள் ப்ரொடியூஸ் ஆகுறதற்கு நல்ல உரம் போடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் தலைமுறைகளை நாம் என்ன பண்ணிடக்கூடாது, உருவாக்காம விட்டுறக்கூடாது. மனைவி பார்த்துக்குவான்னு கணவரும் விட்டுறக்கூடாது, கணவர் பார்த்துக்குவார்னு மனைவியும் விட்டுறக்கூடாது. இல்லை வீட்டில் தாத்தா பாட்டி பார்த்துக்குவா, நம்ம 2 பேரும் வேலைக்கு போயிடுவோம்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. பிள்ளைய பெத்தெடுத்தவன் தான் என்ன பண்ணணும், வளர்க்கணும். அல்லேலூயா. நான் எப்பயுமே சொல்றத மறுபடியும் நான் சொல்றேன். போன வாரம் சொன்னது தான் முடிக்கிறப்ப இப்பயும் சொல்றேன். பெத்தெடுத்தா மட்டும் பத்தாது, பெத்தெடுக்க பிரயாசப்பட்டா மட்டும் பத்தாது. கர்த்தருக்கு நேரா கர்த்தருடைய சந்ததியா வளர்த்தரணும். அல்லேலூயா.